வணக்கம் எல்லாருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை சாமி நைவேத்தியத்துக்கு அவல் புட்டு பண்ண போகிறேன். அவல் புட்டுக்கு இந்த மாதிரி அவல், நல்ல கெட்டி அவல் இது மாதிரி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, ரவை மாதிரி இந்த மாதிரி பொடியாக அரைச்சுட்டேன். மிக்சியில் வந்து பொடி பண்ணிட்டேன். இதை வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஏலக்காய் பொடி பண்ணி, ஏலக்காய் பச்சை கற்பூரம்லாம் பொடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன், தேவையான அளவு அது போடுறதுக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இது வெல்லம், நம்ம வெல்லம் போட்டு தான் புட்டு பண்ண போகிறோம். இந்த மண்டை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, நட்ஸு, நம்மளுக்கு என்ன இருக்கோ நம்ம போட்டுக்கலாம். அதில் நான் இதில் வச்சுருக்கேன். நான் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வால்நட் வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம், அத்திப்பழம், திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து எலுப்பச்செடியில் வச்சுருக்கேன். நான் எவ்வளோ அந்த இதெல்லாம் வறுக்கிறதுக்கு, முந்திரி பாதாம்லாம் வறுக்கிறதுக்கு, அந்த தேங்காய் எல்லாம் போட்டு இதில் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ முதல்ல என்ன பண்ணலான்னா, இந்த அவல் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இதில் போட்டுக்கிறேன். போட்டுன்ட்டு நான் வந்து வெந்நீர் சூடாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஊற்றி பெசரின மாதிரி விடணும். நிறையா வெந்நீர் விடக்கூடாது. இதை அப்படியே போட்டு வெந்நீர் ஊற்றிட்டு ஒரு கரண்டியால் அப்படியே பெரட்டி விடணும். நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த அவல் பொடி எடுத்து வச்சுருக்கேனோ, அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சிட்டிகை போட்டுக்கலாம். இது போட்டுக்கன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். அது இது வெள்ளையாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி கிளாராக இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறேன்னா, தண்ணி, வெந்நீர் சூடாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி வந்து வெந்நீர் இப்படி ஊற்றி இப்படி பெசரின மாதிரி, அவல் வந்து சீக்கிரம் வெந்துடும், அது உதிர்ந்துடும். நம்ம மூடி வச்சிட போகிறோம் ஒரு 5 மினிட்ஸு. இது மாதிரி கலந்து இந்த சூட்டுலேயே வந்து இந்த அவல் வெந்துடும். வெந்த மாதிரி நல்லா உதிர்ந்து போயிடும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடலாம். நல்லா உதிரி ஆகிடும். அது இப்போ வந்து தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுடலாம். இந்த சூட்டுலேயே வந்து நல்லா பொலன்னு ஆகிடும். இதை வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். வெல்லம் தூள் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இது மண் இல்லை இதில், அதனால் வந்து நம்ம வடிச்செல்லாம் எடுத்துக்க போகிறதில்ல. நல்லா இருக்குது வெல்லம். இந்த புட்டு பாருங்க, இது நல்லா ரெடி ஆகிடுது. இது கட்டி இல்லாமல் இப்படி எடுத்துட்டேன். இதை 5 நிமிஷம் ஆகிடுது. கட்டி இல்லாமல் இப்படி தேய்ச்சி விட்டுக்கணும். பாருங்கள், பூ மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள். கட்டி இருந்ததுன்னா இப்படி தேய்ச்சி விட்டுக்கணும். தேங்காவை போட்டு ஒரு பரட்டு போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் குங்குமப்பூவும் போட்டுட்டேன். பொன்னேரமாக ஆக்கிக்கலாம். அப்படியே பச்சையாக போட்டோன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதான் கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு போட்டோன்னா நாளைக்கு கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொன்னேரமாக வறுத்துட்டு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதுலேயே நான் அதை போட்டுருப்பேன். தேங்காய் எண்ணெய் ஈரப்பசம் இல்லாமல்
பொன்னரமாக வறுத்துட்டேன். அந்த சலசலப்பு அடங்கிடுத்து பாருங்கள், தேங்காவோட சலசலப்பு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இதில் வந்து இதை எடுத்து வச்சுட்டுலாம். இதை போட்டுக்கிறேன். இது தேவையான வெள்ளைப்பாகு வந்து எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருந்து நான் எடுத்து வச்சுட்டோன்னா அப்போது இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து இளநீர் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் உடைச்ச இளநீர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பாகுக்கு. நல்லா பாகு நல்லா திக்காக ஆக்கிக்கலாம். கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ புட்டுக்கு பண்ணிட்டா சரியாக இருக்கும். இந்த ஏலக்காய் பொடியை இந்த இதில் மேலாக போட்டு விட்டுறேன். வெறும் இந்த பாகு மட்டும் ஊற்றுறதோடு நிறுத்திக்கலாம். இது பாகு ரெடி பண்ணிட்டுருக்கேன். பாகு ரெடியாக வந்துருக்கு. வெல்லம் நல்லா திக்கு பாகு வந்த உடனே இதை எடுத்து வச்சுட்டுலாம் ஒரு பாத்திரத்தில். இதில் இதை போட்டுட்டு எவ்வளோ வெல்லம் வேணுமோ அதை நம்ம தகுந்தபடி அதை ஊற்றிக்கலாங்க. தண்ணி எதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன்னா இதை போட்டு பார்த்தா தெரியும், அந்த பதம் வந்து பாகு பதம் தெரியறதுக்காக. இன்னும் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் இலைக்கு இன்னும் கொஞ்சம் வரணும், பாகு உருட்டுற மாதிரி இருக்கணும் பதம். இப்படி சேர்த்து இப்படி திரட்டும் போது இது இப்போ இதுவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பாகு வந்து திக்காக வரணும், பார்த்தா தெரியும். இன்னும் கொஞ்சம் பாவுக்கு திக்காக வரலாம். இன்னும் கொஞ்சம் பாகு வந்தவுடனே நம்ம எடுத்து வச்சுட்டுலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ சரியாக இருக்குது. பாகு வந்துட்டு பாருங்கள், கரையில் இப்போ சரியாக இருக்கும் இந்த பதம். உருட்டினா தெரியும். இதோ இதான் பதம். இப்போ இதை எடுத்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா இந்த புட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மொத்தமாக போட்டு கலந்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். இப்போ வந்து இந்த பாகு போட்டுக்கலாம். இந்த கட்டியெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி கரைச்சிட்டு இப்போ வந்து வெள்ளைப்பாகு ஊற்றினா சரியா இருக்கும். அடுப்பு ஆஃபில் தான் இருக்கும். அடுப்பு ஆஃபில் தான் இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தேய்ச்சி அப்படியே அந்த வெல்லம் வந்து எல்லாத்துலேயும் யூனிஃபார்மாக அப்படியே வரும். நல்லா இலகின்றுவாங்க, அது நல்லா இருக்கும். இப்போ நம்ம இருக்குல்ல இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டுன்றேன். மொத்தமாக கலர முடியாதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டேன். இப்போ இன்னொரு செட்டு போட்டுக்கலாம். எவ்வளோ வெல்லம் வேணுமோ அதை ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம்.
லம்ஸ் இல்லாமல் அப்படியே தேய்ச்சி பண்ணிட்டோன்னா சரியாயிடும். இது மெயின் வந்து நம்ம இந்த அவல் பெசரி வைக்கிறோம் இல்லையா, தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது, அளவாக ஊற்றி பெசரின மாதிரி வைக்கணும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா களி மாதிரி ஆகிடும், ரொம்ப தண்ணி ஆகிடும். இது மாதிரி உதிர் உதிராக வராது உங்களுக்கு, இது மாதிரி உதிர் உதிராக வராது. அப்புறம் அது மாதிரி பாகும் இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் புட்டு நல்லா இருக்கும். அந்த வெல்லம் வந்து கரெக்டாக கலந்துக்கும் அதில், இல்லைன்னா கொசன்னு ஆகிடும். இன்றைக்கி பண்ணி வைக்கிறது நாளைக்கு கூட இது நல்லாயிருக்கும், நல்லா உதிரியாக. ரெடி ஆகிடுது, புட்டு ரெடி ஆகிடுது. இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலுக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி புட்டு ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.